இப்போது தென்னம்பூ செய்யறதுக்காக செய்து காட்ட போகிறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலால் 4.5 அடி எடுத்து வச்சு வெட்டிட்டு ஃபஸ்ட்டு 10 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போது நம்ம ரைட் சைடு வந்து சின்ன சைடு வச்சுக்கணும், லெஃப்ட் சைடு வந்து பெருசாக இருக்கிறத வச்சுக்கணும். வச்சுட்டு இதை அப்படி வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி எடுத்து அப்படி சுற்றி இது உள்ள விட அப்படி விட்டு இதை வந்து இப்படி சின்னதாக ஆக்கி இதை டைட் பண்ணணும். அவ்வளோதான். டைட் பண்ணி இப்படி இருக்கும். டைட் பண்ணால் அப்படி வரும். இப்போது நல்லா இருக்கணும், இல்லைன்னா இது வந்துடும், இது அவுந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி இருக்கும், இதை வந்து இப்படி பண்ணணும். அதாவது இதுவும் மேடு, இப்படி திருப்புறதும் மேடாக இருக்கணும், பள்ளமாக இருக்கிறது அடியில் இருக்கணும். அப்புறம் இந்த ஒயருக்கு அடியில் இப்படி கொடுத்து இரண்டுத்துக்கும் நடுவில் இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இதை பிடிச்சிக்கிட்டு இதை டைட் பண்ணால் டைட் ஆகிடும். அவ்வளோதான். இதை நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இப்படி வளைச்சி பின்னாடி கொண்டு வரணும். எப்படின்னா, இப்படி இருக்கிற ஒயரை இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரணும். இது இந்த பூ மாதிரி வந்துடும். மறுபடியும் இப்படி திருப்பணும். திருப்பிட்டு மறுபடியும் இப்படி செய்யணும். அதாவது இந்த ஒயருக்கு மேலே இப்படி வரணும். அவ்வளோதான். இப்படி வரணும். வந்து அப்படி வச்சுட்டு மறுபடியும் இதுக்கு நடுவில் கொடுக்கணும். கொடுத்து டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணணும். அதுதான் மெயின். மறுபடியும் இதை இப்படி பின்னாடி எடுத்து வச்சிடணும். இதை இப்படி பண்ணணும். இப்போ 2 பூ ஆயிடுச்சு. மறுபடியும் இதை இப்படி திருப்பணும். திருப்பிட்டு மறுபடியும் இப்படி செய்யணும். செஞ்சு இந்த ஒயரை இப்படி எடுத்து அப்படி கொடுக்கணும். கொடுக்கும்போது இந்த பூவை பிடிச்சிக்கிட்டு இதை பிடிச்சி இழுத்தா டைட் ஆகிடும். டைட் ஆகிட்டா இதை கொஞ்சம் நெருக்கி கிட்ட கொண்டு வந்து நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை பின்னாடி கொண்டு வரணும். அவ்வளோதான். இந்த பூ முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி இது வரைக்கும் வரணும். வந்து முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போது இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது எப்படி முடிக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி வரும். கடைசியாக முடிக்கும் போது மறுபடியும் இதேமாரி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் எப்படின்னா, இது இருக்குல்ல, இந்த ஒயரை இது உள்ள இந்த ஒயர் உள்ள அப்படியே சொருகி விட்டுடணும். சொருகி விட்டுட்டா அப்படியே இப்படி ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி இந்த கப்பை வச்சுட்டேன். இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். இது கடைசியாக பார்ப்போம். மொத்தம் இது 30 பண்ணியிருக்கேன். நான் 30 பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக பண்ணிக்கலாம். இதை நான் 4.5 அடி எடுத்து பண்ணது ஒரு பூவு. மேலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் 2.5 அடியில் எடுத்து சின்னதாக இந்த மாதிரி சின்னதாக பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு மேலே வைக்கணும். அப்படி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் பெருசாக வரணும். எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி கம்பி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் வெயிட்டாக இருக்கும். இன்னொன்று இதில் ஸ்டாண்டு போட எங்கேயாவது ஒரு ஸ்டாண்டு மாரி விற்கிது. அது இதோட வெயிட்டு தாங்காமல் இது கீழே விழுந்துடுது. அதனால் இது நானே ஐடியா பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்படி வச்சுட்டு நல்லா நீட்டாக வச்சுட்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதை நல்லா இறுக்கமாக சுற்றணும். இப்படி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு மறுபடியும் இந்த சின்னதை எடுத்து அப்படி இறுக்கமாக அப்படி சுற்றணும். சுற்றிட்டு
இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வைக்கிறோம். எப்படி வைக்கணும்னா இது வரைக்கும் இதில் படுற மாதிரி வைக்கணும். அப்படி வச்சுட்டு ஒவ்வொரு சுற்றணும். அப்போ தான் டைட்டாக இருக்கும். எவ்வளோ தூரம் டைட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. இது இப்படி வச்சு நல்லா டைட் பண்ணி இது ஃபுல்லாக அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் சுற்றணும். இதை கீழே வேறு இடத்துல சொருகணும். அது அப்புறமா காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக பண்ணணும். அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே சுற்றணும். ஒன்று ஒன்றா வைக்கலாம், இல்லை ரெண்டு ரெண்டாக வைக்கலாம். ஆனால் சுற்றுறது டைட்டாக சுற்றணும். அதுதான் மெயின் முக்கியம். அது பக்கத்தில் வச்சு பண்ணணும். கேப் இல்லாமல் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு பூக்கு நடுவில் அப்படி வைக்கிறோம். அதை மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா டைட் பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் விட்டாலும் மறுபடியும் லூஸ் ஆகிடும். ஓகே, அப்படி பண்ணணும். இதை ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் எல்லாத்தையுமே சுற்றிட்டேன். இதை எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இப்படி அப்புறமா கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 30 வச்சதுக்கப்புறம் நல்லா டைட்டாக நல்லா டைட்டாக இது வரைக்கும் வரணும். மீதி இருக்கிறது நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரி அப்படியே பண்ண வேண்டியதான். ஒரு முடிச்சு அப்படியே முடிச்சு போடணும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டால் தான் திரும்ப அது வராது. இல்லைன்னா பிரிஞ்சிட்டே வந்துடும். அடுத்தது மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டுடணும். போட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 முடிச்சு போடணும். அப்படி போடணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை முடிச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டணும். கட் பண்ணிவிட்டு இந்த இது கொஞ்சம் இதில் இல்லையா சொருவேணும். ஆப்போசிட் மேலே அப்படியே எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே சொருவி விட்டணும். அதை மேலே போயிட்டு கொஞ்சம் கட் பண்ணிடணும். தெரியாத அளவு செஞ்சிடணும். அப்படி கட் பண்ணி எடுத்து ஆப்போசிட்டில் விட்டுட்டு மேலே விட்டுட்டு அதை கட் பண்ணி இப்படி இருக்கும். இது தென்னம்பூ ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். லேஸ் வச்சுருக்கேன். ஸ்டோன்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டேன்.
அது உள்ளே எப்படின்னா இந்த வீணாக போன இந்த பழசான இந்த கிரைண்டருடைய கல் தான். ஏன்னா அந்த ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். இது உள்ளே இதை ஃபிட் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணிட்டேன்னு காட்டுறேன் நான். இப்படி எடுத்து ஃபிட் பண்ணுவேன். இப்படி ஃபிட் பண்ணிட வேண்டியது தான்.